My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET UG 2025 கவுன்சிலிங்கில் ஒரு சின்ன பாஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஆல் இண்டியா கோட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனோ சாய்ஸ் ஃபில்லிங்கோ நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா யூ could have seen some kind of ஒரு பாப்அப் மெசேஜ் வந்திருக்கும். நான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறோம், பாஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எம்சிசிலேருந்து இதை குறிச்சதான ஒரு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண லாகின் பண்ணும்போது ஓப்பன் பண்ணும்போது எம்சிசி வெப்சைட்டில் சரியாக ஒர்க் ஆகலை, ஒரு எரர் மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா பயப்படாதீங்கன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. முக்கியமான 2 அப்டேட்டை எம்சிசி தரப்புலேருந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு முக்கியமான அப்டேட் அப்படிங்கிறது வந்து இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் இருக்கிற டிலே. இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் ஆக்சுவலாக there is a delay. சரிங்களா, இந்த இடத்துல பாருங்கள், நீட் யூஜி கவுன்சிலிங் 25 சீட் மேட்ரிக்ஸ் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பிடிஎஃப் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு 23rd அன்னைக்கு ரிலீஸ் பண்ண வீடியோ, நோட்டிஃபிகேஷன். இந்த வீடியோ கரெக்டாக நம்ம 8:20க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சரிங்களா, 8 o'clock 8:18 அப்படிங்கிற டைமில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ வரைக்கும் வெப்சைட் வந்து ஒர்க் ஆகலை. நான் லைவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம யூஜியினுடைய வெப்சைட். நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணால் டெம்பரரி டெக்னிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, சில ப்ரைவேட் சில கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில், சில டீம்டு யூனிவர்சிட்டிஸில் சீட்ஸ் அப்படிங்கிறது வந்து மல்டிபிள் சீட்ஸை காமிச்சிருந்தாங்க. உதாரணத்துக்கு நீலகிரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் வந்து 46 சீட்டுங்கிறது காமிச்சிருந்தாங்க. இது எப்படி சார் வந்துச்சு அப்படின்னா, டெக்னிக்கல் கிளிச்னால வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றின ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இந்த இடத்துல. அடிஷ்னலி டியூ டு அ டெக்னிக்கல் கிளிச் சம் காலேஜஸ்னுடைய சீட்ஸ் வந்து appeared twice. MCC is removing these duplicates entry. இதை மனசில் வச்சுட்டு தான் என்ன பண்ணுறாங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. டு இம்ப்ளிமெண்ட் these corrections, choice filling will be passed from 5:30 PM to 6:30 PM. ஆக்சுவலாக 4 மணி 4:30 மணிலேருந்தே இந்த சர்வர் வந்து ஒர்க் ஆகலை. சரிங்களா, டெக்னிக்கல் இஷ்யூங்கிறது இருந்துகிட்டே இருந்துச்சு. 5:30க்கு அப்புறம் இந்த பாப்அப் வெண்டோங் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைம் வரைக்கும் வரல. சரிங்களா, 8:20 ஆச்சு, 8:20 ஆச்சு. பட் இப்போ வரைக்கும் அது அப்டேட் ஆகலை. கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். இப்படி ஒருவேளை இன்றைக்கி நைட்டு வரைக்கும் ப்ரொலாங் ஆச்சு அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங்கை ஒரு நாள் தள்ளி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஒரு நாள் தள்ளி வைப்பதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் சொல்கிறேன். இன்னொரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன், ஜாமியாவுடைய என்ஆர்ஐ சீட். அந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா, அர்ஜென்ட் அட்டென்ஷன் கேண்டிடேட்ஸ் பார்ட்டிசிபேட்டிங் இன் யூஜி 2025 கவுன்சிலிங். This is for the information to all candidates that Faculty of Dentistry, Jamia Millia Islamia, has introduced new category for foreign NRI students in the BDS program. Jamia Islamia வந்து உங்களுக்கு பிடிஎஸ்ல என்ஆர்ஐ கேட்டகரி ஆர் ஃபாரின் நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சீட் கேட்டகரியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபாரின் ஆர் என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸ் கேன் அப்ளை ஃபார் 2 seats in BDS program for which admission will be done through counseling by MCC. இதையும் நம்மளுடைய சீட் மேட்ரிக்ஸில் உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இதை வந்து கூடிய சீக்கிரத்தில் கொடுப்பாங்க. இது வந்து அதனுடைய அஃபிஷியல் ஆர்டர் காப்பியெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மேபி பிடிஎஸ் அண்ட் ஜாமியா பிளான் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ நமக்கு வந்து இப்போதைக்கு கவுன்சிலிங்கில் டிலே அப்படிங்கிறது இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் இந்த டிலேவை அவங்க ரெடி பண்ணுவாங்கன்னு நம்புவோம். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் வரல. ஒருவேளை வந்துடும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கிற டைமில் கண்டிப்பாக வந்திருக்கலாம். செக் பண்ணுங்கள். ஓகேங்களா, இது மட்டும் இல்லை, நிறைய நேரங்களில் சர்வர் எரர் அப்படிங்கிறது வரும். நிறைய பேர் ட்ரை பண்ணுறதுனால பிரச்சனைகள் இருக்கலாம். ஸோ பொறுமையாக நைட் டைமில் நீங்கள் வந்து உங்களுடைய கன்வீனியன்ட் டைமில் 28ஆம் தேதி சாயங்காலம் 4 மணி வரைக்கும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ங்கிறது செய்யலாம். 28ஆம் தேதி மத்தியானம் வரைக்கும் 12 மணி வரைக்கும். 28ஆம் தேதி அப்படிங்கிறது லாஸ்ட் டேட், அதை விட்டுருங்க. 27ஆம் தேதி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கோங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க, எல்லாமே பண்ணலாம். 28ஆம் தேதி சாயங்காலம் 4 மணிலேருந்து தான் சாய்ஸ் லாக்கிங் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் சாய்ஸ் லாக்கிங்கை போட்டு எவ்வளோ தூரம் கிளிக் பண்ணாலும் அங்கேருந்து எந்த விதமான அப்டேட்டும் வராது. ஏன்னா இன்னும் எனேபிள் ஆகலை. சாய்ஸ் லாக்கிங் 28th ஈவினிங் 4 o'clock மேலே தான் எனேபிள் ஆகும். நைட் 11:55 PM வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகளில் இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.